அனைவருக்கும் வணக்கம். இயல் 1, அதாவது 2வது பருவத்தில் இயல் 1 புத்தகம் சேர்ந்து வந்திருந்ததுன்னா இயல் 4ஆக இருக்கும். பாருங்க, கவிதை பேழை கல்வி அழகே அழகு, கல்வி அழகே அழகு. இந்த பாடத்தில் நம்ம புத்தக வினா விடைகளை பார்க்கலாம். வினா விடைகள் பாருங்க. மதிப்பீடு பகுதி, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் வினா பாருங்க, கற்றவருக்கு அழகு தருவது டேஸ். கற்றவருக்கு அழகு தருவது. கற்றவருக்கு அழகு தருவது எது? பாருங்க, இங்க தங்கம் கொடுத்துருக்காங்க, வெள்ளி, வைரம், கல்வி இருக்கு. கற்றவருக்கு அழகு தருவது கல்வி. கல்வி சரியான பதில். சரியா? அடுத்தது பாருங்க, இங்க கல்வி எழுதிக்கோங்க, கல்வி. அதுக்கப்புறம் பாருங்க, கலனல்லால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் கேட்டிருக்காங்க. கலன் அல்லால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பாருங்க, முதல்ல கலன் கூட்டல் அல்லால் கொடுத்துருக்காங்க. அடுத்தது களம் கூட்டல் அல்லால் என்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது கலன் கூட்டல் அல்லால் என்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது கலன் கூட்டல் நல்லால் என்று கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான பதில் பார்த்தீங்கன்னா கலன் அல்லால் வந்திருக்கிறதுனால நம்ம இதை எப்படி பிரிப்போம்? நான் இன் கூட்டல் என்று வரும் இல்லையா? அந்த கலன் நல்லால். அப்போ இங்க கலன் கூட்டல் அல்லால், ஆ இல் லா இல், பார்த்தீங்களா? கலன் கூட்டல் அல்லால், இது சரியான விடை. அடுத்தது பாருங்க, சொற்றொடரில் அமைத்து எழுதுக என்று கொடுத்துருக்காங்க. இதுல 3 வாக்கியத்தில் அமைத்து எழுத கொடுத்துருக்காங்க. அழகு, கற்றவர், அணிகலன். முதல்ல பாருங்க, அழகு கொடுத்துருக்காங்க. நம்ம பாடப்பகுதியில வரதே தான் இருக்கு, நம்ம எழுதிக்கலாம். பாருங்க, கற்றவருக்கு அழகு தருவது கல்வி. கல்வி அழகே அழகு என்று படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த பாடப்பகுதியை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். கற்றவருக்கு அழகு தருவது கல்வி. அடுத்தது பாருங்க, 2வது கற்றவர் என்று இருக்கு. இதுக்கு பாருங்க, கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று எழுதலாம். அடுத்தது பாருங்க, 3வது அணிகலன். கற்றவருக்கு பிற அணிகலன்கள் தேவையில்லை. இது நம்ம பாடப்பகுதியிலே வர்றதுதான். இந்த வாக்கியத்தை நீங்க நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா பிறிதொரு வினாவை எழுதும் போது இது உங்களுக்கு மிக எளிதாக இருக்கும். வாக்கியத்தில் அமைத்து எழுதுகளையும் எழுதலாம், வினாவிலையும் நமக்கு வினாவிடையிலையும் வரும். பாருங்க, அணிகலன். கற்றவருக்கு பிற அணிகலன்கள் தேவை இல்லை. அடுத்தது பாருங்க, குருவினா. யாருக்கு அழகு செய்ய வேறு அணிகலன்கள் தேவையில்லை என்று கேட்டிருக்காங்க. யாருக்கு அழகு செய்ய வேறு அணிகலன்கள் தேவையில்லை அப்படிங்கிற இடத்துல இந்த யாருக்கு என்று இருக்கிற இடத்துல நம்ம இதை எடுத்துட்டு, இது கல்வி கற்றவருக்கு இல்லையா? கல்வி கற்றவருக்கு தான். பாருங்க, கல்வி கற்றவருக்கு. கல்வி கற்றவருக்கு அழகு செய்ய வேறு அணிகலன்கள் தேவையில்லை. இது இங்க கொஞ்சம் மெல்ல கற்போர், சீக்கிரத்துல உங்களுக்கு மனசுல பதியாது அப்படிங்கிறவங்க இதை மட்டும் எழுதினா போதும். கல்வி கற்றவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அழகு செய்ய வேறு அணிகலன்கள் தேவையில்லை என வினாவில இருந்து அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். நான் இன்னும் நல்லா எழுதணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க கூட ஒரு சென்டென்ஸ் எழுதலாம். எப்படின்னு பாருங்க, இங்க நம்ம புத்தகத்துல பொருள், பாடலின் பொருள் என்று இருக்கும் இல்லையா? அதுல பாருங்க, கல்வி கற்றவருக்கு என்று தொடங்கியிருக்கும். இங்கிருந்து கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு. கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு எழுதிட்டு அதுக்கப்புறம் அழகு தரும். ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் அவருக்கு தேவையில்லை என்ற இந்த 2 பாயிண்ட்டும் எழுதிக்கலாம். இப்படி எழுதினாலும் உங்களுக்கு மார்க் கிடைக்கும், இது போன்று எழுதினாலும் உங்களுக்கு மதிப்பெண்கள் கிடைக்கும். அடுத்தது பாருங்க, சிறுவினா கொடுத்துருக்காங்க. பாருங்க, சிறுவினா. சிறுவினால
நீதிநெறி விளக்க பாடல் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக என்று கேட்டிருக்காங்க. நீதிநெறி விளக்க பாடல் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக என்று கேட்டிருக்காங்க. இது பாருங்க, இந்த பாடலின் பொருள் முழுமையாக எழுத வேண்டியிருக்கும். ஒளிரும் மணிகளால் ஒளி வீசும் இல்லையா, ஒளிரும்னா ஒளி வீசு, ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு மேலும் அழகு கூட்ட வேறு அணிகலன்கள் தேவையில்லை. இதை நீங்க ஒரு பாயிண்டா எழுதிக்கணும், தேவையில்லை வரைக்கும். அடுத்தது 2வது, அதுபோல கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு தரும். இது வரைக்கும் 2வது பாயிண்ட் எழுதிட்டு 3வது பாயிண்டாக, ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் அவருக்கு தேவை இல்லை என்று 3 பாயிண்ட்ஸாகவும் போட்டு எழுதலாம். அல்லது இப்படியே பேராவா எழுதணும்னாலும் நீங்க எழுதிக்கலாம், தப்பில்லை. அழகா எழுதணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பாயிண்ட்ஸா டாட் வச்சு எழுதலாம். அடுத்தது பாருங்க, சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, சிந்தனை வினாவில் கல்வியின் பயன்களாக நீங்கள் கருதுவனவற்றை எழுதுக என்று கேட்டிருக்காங்க. கல்வியின் பயன்களாக நீங்கள் கருதுவனவற்றை எழுதுக என்று கொடுத்துருக்காங்க. நம்ம கல்வியினுடைய பயனாக நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம எழுதணும். 1வது பாருங்க, நம்ம பகுத்தறியும், நம்ம நல்லது கெட்டது பகுத்தறியணும்ல, எது தீயது எது நல்லது என்று நம்ம பகுத்தறியக்கூடிய அறிவை தருகிறது கல்வி இல்லையா. பகுத்து அறியும் அறிவை தரும். இது முதல் பாயிண்ட், பகுத்து அறியும் அறிவை தரும். அடுத்தது பாருங்க, 2வது, நம்முள் புதைந்து கிடக்கும் ஆற்றலை வெளிக்கொண்டு வரும். நமக்குள்ள ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கு. அந்த திறமையை, புதைந்து கிடக்கக்கூடிய திறமைகளை கொண்டு வருவது எது? இந்த கல்விதான். நம்மளுடைய ஆற்றலை வெளிக்கொண்டு வருவது இந்த கல்வி. அடுத்தது பாருங்க, 3வது பாயிண்ட்ஸ் பாருங்க, நமக்கு துன்பம் வருவதற்கு முன்னாடி அதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிற அறிவை கூட தருவது எது? இந்த கல்விதான் தரும். பாருங்க, தடுத்து நிறுத்தும் அறிவை தரும். துன்பம் வருவதற்கு முன் தடுத்து நிறுத்தும் அறிவை தரும். அடுத்தது 4வது, மெய்ப்பொருள் காணும். இந்த மெய்ப்பொருளை காணும் அறிவை தரக்கூடியது எது? கல்வி. மெய்ப்பொருள் காணக்கூடிய அறிவை தருவது கல்வி. உண்மையானவற்றை கண்டுபிடிக்கக்கூடிய, மெய்ப்பொருளை கண்டு கொள்ளக்கூடியவற்றை எதன் மூலமா தான் காண முடியும்? இந்த கல்வி அறிவு இருப்பதுனால தான் நம்ம இதை கண்டுகொள்ள முடியும். இப்போ இந்த 4 பாயிண்ட்ஸை நீங்க எழுதினா கூட போதும். நமக்கு கல்வி அழகே அழகுல கல்வியினுடைய பயன்கள் சிறப்பு இதுல கொடுத்துருப்பாங்க. மொத்தமா நம்ம இந்த பாடத்துல பார்க்க போறது என்னன்னா, கல்வியினுடைய சிறப்பு தான் இதுல கொடுத்துருக்குறாங்க. இந்த பாடலின் பொருள் 3 பாயிண்ட்ஸ் தான் நமக்கு இருக்கு. இந்த 3 பாயிண்ட்ஸை நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பாடத்தின் முழுமையும் கற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பயனை தரும். நன்றி.